இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4, 5, 6 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4, 5, 6. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. பார்க்கும் பொழுது ஆண்டவர் அழகான ஒரு சத்தியத்தை ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. முதலாவது பொருத்தனை அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும். இதுல பார்க்கும் பொழுது பொருத்தனை செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வேதத்துல இருக்கிறாங்க. நம்முடைய இந்த காலத்திலும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த பொருத்தனை அதுல பார்க்கும் பொழுது இப்போ பாருங்கள், அன்னாள் இருக்கிறாங்க. தேவரீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அதை உமக்கே நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி பொருத்தனை செய்கிறாள். அந்த பிள்ளையின் தலையின் மேல் சவர்கன் கத்தி படுவதில்லை, அந்த பிள்ளை உமக்காகவே கொடுக்கிறேன் என்று சொல்லி பொருத்தனை செய்கிறாங்க. அந்தபடியே அந்த பிள்ளை பிறந்து சிறிய குழந்தையாய் இருந்து வளருகிற பருவத்திலேயே அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று சாமுவேலை கர்த்தருக்கென்று கொடுத்து விடுகிறதை பார்க்கிறோம். இது போல பொருத்தனை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இது போல பொருத்தனை செய்து தங்கள் காரியங்களை அதை நிறைவேற்றி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு பொருத்தனைனா என்னன்றது முதலாவது தெரியணும். பொருத்தனை என்பது தேவ நாமத்தின் மகிமையாக இருக்கணும், தேவ சித்தத்தின்படி இருக்கணும். அந்த காரியம் தேவ சமூகத்தில் அவருக்கு மகிமையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பொருத்தனை என்பது பல நேரத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கர்த்தரிடத்திலே பேரம் பேசுவது போல சிலர் பொருத்தனை செய்கிறதை நம்ம கவனிக்க முடியும். அந்த பொருத்தனை செய்வதன் மூலமாகவோ அந்த பொருத்தனையை செலுத்துவதன் மூலமாகவோ கர்த்தருக்கு பெருசா ஒன்றும் மகிமை இருக்காது. அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது. அதாவது தெரிவதில்லை, பொருத்தனை என்னன்னு தெரியறதில்லை. சிலர் பொருத்தனை செய்வாங்க, கர்த்தர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தால், எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணால், எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தால், எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்தால், எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. என் கடன் பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றினால், இப்படி பெரிய விஷயத்தை நான் கர்த்தருக்கு சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுவாங்க. இவங்க போய் நின்று ஒரு சபையில போய் நின்று, கர்த்தர் எனக்கு சொந்த வீட்டை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு கடன் பிரச்சனை மாத்தினார், கர்த்தர் எனக்கு அதை செஞ்சார், கர்த்தர் எனக்கு நல்ல நிரந்தர வேலை கொடுத்தார் அப்படின்னு ஒரு பொருத்தனை சொல்லி அதை ஒரு சாட்சி சொல்லிட்டு, அப்பாடா செஞ்ச பொருத்தனைக்கு நம்ம சாட்சி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்தி ஆயிடும். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தர் எனக்கு இதை செய்தால், இந்த பொருத்தனை செய்தால் கர்த்தருக்கு நான் இவ்வளவு பணம் காணிக்கை கொடுக்கிறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுவாங்க. அதை கொண்டு போய் கொடுத்துட்டு, அப்பாடா என் கடமையை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு அதுல திருப்தியா இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் சரியான ஒரு பொருத்தனை அல்ல. பொருத்தனை என்பது தேவ நாமத்தின் மகிமையாய் இருக்கணும். நம்ம ஏதோ ஒரு சபையில போய் நின்றுட்டு, ஒரு கூட்டத்துக்கு முன்னால நின்றுட்டு, கர்த்தர் எனக்கு இதை நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லுவதனாலேயோ, அல்லது கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி ஒரு பணத்தை ஒரு காணிக்கை கொண்டு போய் கொடுப்பதனாலேயோ கர்த்தர் பெரிய அளவுக்கு மகிமைப்படுகிறவர் அல்ல. கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவரும் அல்ல. நல்ல கவனிக்கிறோம். ஒரு நன்மை நடக்கிறது, ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்கிறது, புரிதல். ஒரு காரியம் நடக்குது, ஒரு பெரிய விஷயத்தை கர்த்தர் செய்யறாரு. கர்த்தர் இதை செய்தால் அதை செய்வேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணும்போது, அந்த காரியத்தை கர்த்தர் இதனை செஞ்சதுனாலேயோ இல்லையோ, ஆக மொத்தத்துல கர்த்தர் அந்த காரியத்தை ஆசீர்வதித்து உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறார். அதை வாய்க்க பண்ண உடனே ஒரு சபைக்கு முன்பாக போய் நின்று, ஒரு கூட்டத்துக்கு முன்னால நின்று ஒரு மைக்க பிடிச்சிட்டு ஒரு சாட்சி சொல்லுவதனாலே பெரிய அளவுக்கு காரியம் மேன்மையா இருக்கிறது இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கறதெல்லாம்
என்னமோ நம்ம சொல்லிதான் அவர் மகிமைப்படுகிறார் என்பது கிடையாது. இயேசு நல்லவர், எனக்கு அற்புதம் செய்தார்னு சொல்றதுனாலதான் இயேசு நல்லவர் எல்லாருக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என் கடன் பிரச்சனையை மாத்தினார் அப்படி சொல்லுகிறதுனாலே, அதனாலதான் கர்த்தர் வந்து கடன் பிரச்சனை எல்லாம் மாத்துகிறார்ன்ற விஷயம் பெருசா தெரியணுமா? அப்படி கிடையாது. அதெல்லாம் பெரிய மகிமை கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான சாட்சி, அதாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற சாட்சி என்பது இந்த பொருத்தனை செய்து அதை சாட்சி சொல்வது. அப்படின்னா பொருத்தனை செய்வது என்பது சாட்சி சொல்வதல்ல, சாட்சியாய் வாழ்வதுதான் அதனுடைய ஆசீர்வாதம். இப்ப பாருங்க, அதுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். வாழ்க்கை சொல்றது கிடையாது, வாழ்க்கை. அப்போ நான் ஆண்டவருக்கு ஒரு சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்றது வந்து சாட்சி கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக வேண்டும், அதுதான் அங்க சாட்சி. சாட்சி என்பது கர்த்தர் எனக்கு இதை ஆசீர்வதிச்சார், கர்த்தர் வீட்டை கொடுத்தார், அது இல்ல. அதற்கு உங்கள் வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். அந்த சொல்லிட்டு பழையபடி அதே வீட்டுல உட்கார்ந்துட்டு அதே பழைய காரியத்தை பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். கர்த்தர் எனக்கு சொந்த வீட்டை கொடுத்தார் அப்படி சாட்சி சொல்லிட்டு அந்த வீட்டில் உட்கார்ந்து சகல பாவத்தையும் செஞ்சுட்டு கர்த்தரை துதிக்காமல் கர்த்தரை தேடாமல் அந்த வீட்டில் உட்கார்ந்துட்டு எல்லா விதமான தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதால் என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் சாட்சி சொல்லிவிட்டு கர்த்தர் கொடுத்த அந்த வீட்டுக்குள்ள கர்த்தரை தேடாமலே வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். அப்ப ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதற்கு நன்றியாக நம்ம கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது சும்மா முன்னால் இன்னொரு சாட்சி சொல்லிட்டு வாழ்க்கையிலே மாற்றம் இல்லாம பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருந்து கொண்டு ஏதோ ஒரு கர்த்தர் செஞ்சார் அப்படி சொல்லிட்டு போறத கர்த்தர் எதிர்பார்க்கல. அந்த வாழ்க்கையிலே மாற்றத்தை எதிர்பார்க்கிறார், நம்முடைய சுபாவ மாற்றத்தை எதிர்பார்க்கிறார், அதுதான் சாட்சி. நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை எதிர்பார்க்கிறார், அதுதான் சாட்சி. சும்மா பணத்தை கொடுத்து விட்டு கர்த்தர் எனக்கு இவ்வளவு கொடுத்தால், கர்த்தர் எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தால் நான் அதுல முதல் மாச சம்பளத்தை கொடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாச சம்பளத்தை கொண்டு போய் கொடுத்து விட்டு அதன் பிறகு அவங்க பாட்டுக்கு இஷ்டம் போல தங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்கன்னா அதுல என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையிலே மாற்றம் வராமல் அதனால வந்து அவங்க பணத்தை கொடுப்பதனாலே ஒரு காணிக்கை கொடுப்பதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கை மாற்றம் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையிலே மாற்றம் வராமல் பணத்தை கொடுப்பதனாலேயோ அல்லது ஒரு ஸ்டேஜில் நின்று சாட்சி சொல்வதனாலேயோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கை மாற்றம் தான் முக்கியம். அப்போ நம்முடைய பொருத்தனை என்பது வெளியில நின்று சாட்சி சொல்வதோ, நம்முடைய பொருத்தனை என்பது ஒரு காணிக்கை கொடுவது எல்லாருக்கும் முன்னாலே கொடுப்பதோ அல்ல. நம்முடைய பொருத்தனை என்பது எப்படி இருக்கணும்னா அந்தரங்கத்தில் இருக்கணும். அந்தரங்கத்தில் நம்முடைய பொருத்தனை இது வெளியரங்கமா இல்ல, அந்தரங்கத்தில் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல அந்த பொருத்தனை இருக்கணும். அந்த இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த பொருத்தனை எப்படிப்பட்டதுன்னா, இன்னையிலிருந்து நான் தவறாமல் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் ஜெபிக்க போறேன், இன்றையிலிருந்து நான் எப்படியாவது ஒரு நபருக்கு கிறிஸ்துவை அறிவிக்க போறேன், இன்றையிலிருந்து இந்த தவறான காரியத்தை செய்யாமல் இருக்க போகிறேன், இன்றையிலிருந்து இந்த சரியான காரியத்தை நான் செய்ய போறேன், இன்றையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வழிகளில் நான் நடக்க போறேன், இன்றையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்திற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ள போறேன் அப்படின்னு அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவிலே இருக்கிற ஒரு பொருத்தனையா இருக்க வேண்டும். இது வந்து உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற அந்தரங்கத்திலே செய்யப்படுகிற பொருத்தனையா இருக்கணும். அப்ப அந்த பொருத்தனை அப்படி வரும் பொழுது அந்த பொருத்தனையை எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதை உடனடியாய் நிறைவேற்ற வேண்டும்ங்கிறார். நீ தேவனுக்கு பொருத்தனை செய்தால் அதை செலுத்த தாமதியாதே. புரிதலா? ஒருத்தரை பொருத்தனை பண்ணிட்டு ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து நான் டெய்லி நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டு நீங்க அடுத்த நாள் 1 மணி நேரம் ஜெபிக்கலைன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ ஒரு மூடன் அப்படிங்கிறாரு. நீ ஒரு மூடன். அப்போ இங்க வேதம் அதான் சொல்லுது, அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை, இல்லையா? பொருத்தனை செய்துவிட்டு தாமதிக்கிறவர்களை வேதம் என்ன சொல்லுதுன்னா அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. பொருத்தனை செய்து தாமதிக்கிறவர்கள் மூடர்கள். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இன்னையிலிருந்து நீங்க சொல்றோம், நாளையிலிருந்து ஆண்டவர் இப்படி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு நீங்க அதை செய்யலைன்னா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு மூடன். தேவன் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. அப்ப நம்ம மேல அவருக்கு பிரியம் போயிடுது. பொருத்தனை செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல, நமக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு அதை செய்யாமல் போகிறது அல்லது காலதாமதம் பண்ணுது. செய்யாமல் போறதுன்னு அப்புறம் காலதாமதம் பண்ணினாலே அதுவே மூடத்தனம், அதுவே கர்த்தர் நம்மேல் பிரியமா இல்லாமல் போகிறதற்கான காரணமாய் அமைஞ்சிடும்.
ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும். நம்ம பொருத்தனை செய்துவிட்டு இருதயத்தின் ஆழத்துல ஒரு தீர்மானம் பண்ணிட்டு இன்னையிலிருந்து நான் இப்படி இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அதை செய்யாம நாளைக்கு நீங்க செய்யலைன்னா கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்க மாட்டார். ஆண்டவர் நம்மை பார்த்து மூடன் என்று சொல்லுவார். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே மனதிலே நீங்கள் தீர்மானம் பண்ணுகிறீர்கள். அந்த மனதிலே வருகிற தீர்மானங்கள் கூட சத்தமா சொல்லணும் கூட அவசியம் இல்லை. மனதிலே நாளையிலிருந்து நான் இப்படி இருக்கணும், நாளையிலிருந்து நான் இப்படி இருக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு தீர்மானம் பண்றீங்க. யாரை பத்தி குறை சொல்லக்கூடாது, எந்த விதமான காரியம் என்னுடைய உள்ளத்துல தவறான காரியங்கள் வரக்கூடாது, என் வாயில ஒரு தவறான வார்த்தை வரக்கூடாது, என் சிந்தனையில ஒரு தவறான காரியம் வரக்கூடாது, ஒரு கோபம் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, ஒரு எரிச்சல் பொறாம வரக்கூடாது. இப்படி ஒரு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அது வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா தேவன் அதில் பிரியப்படுகிறது இல்லை. தீர்மானம் பண்ணிட்டா நீங்க அதை உடனடியாய் நிறைவேற்ற வேண்டும். நீ தேவனுக்கு பொருத்தனை செய்து அது காலதாமதம் ஆவதை பார்க்கிலும் பொருத்தனை செய்யாமல் இருப்பது நலம். தேவனுக்கு பொருத்தனை செய்துவிட்டு அதை செலுத்தாமல் போவதை பார்க்கிலும் பொருத்தனை செய்யாமல் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தில் அனுதினமும் நம்ம பொருத்தனை செய்யணும். நம்முடைய குறைவுகள் எப்பெல்லாம் பொருத்தனை செய்யணும்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை பார்க்கிறோமோ, வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், அதுல பார்க்கும்போது ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறையை சுட்டி காட்டுகிறது. இப்போ ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நீங்க படிக்கிறீங்க. படிக்கும்போது ஐயோ என் ஆவியில எளிமையா இல்லையே, பல நேரத்துல பெருமை வருதே அப்படின்னு ஒரு உணர்த்தல் வரும் பொழுது அங்கே ஒரு பொருத்தனை செய்யப்படணும். இனி என் வாழ்க்கையிலே நான் ஆவியிலே எளிமையாய் வாழ போறேன். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களே, வாசிக்கும் போது உடனே உங்கள் உள்ளத்திலே நான் ஆண்டவரே இன்னையிலிருந்து நான் சாந்த குணத்தை என் வாழ்க்கையில கை கொள்ள போகிறேன், நான் கோபம் எரிச்சல் இல்லாமல் சாந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை அங்க செய்யப்பட வேண்டும். பொருத்தனை என்பது என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒண்ணு அப்படி அல்ல. வாசிக்கிற ஒவ்வொரு வேத வசனங்களும், உங்கள் குறைவுகளை சுட்டி காட்டுகிறதான ஒவ்வொரு வேத வசனங்களும் ஒவ்வொரு பொருத்தனைகளாய் மாற வேண்டும். அந்த பொருத்தனைகள் என்னைக்குமே தாமதம் இல்லாமல் உடனடியாய் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அந்த பொருத்தனைகளை நீங்கள் அப்படி உடனுக்குடன் வேத வசனத்தின் அடிப்படையில் செய்து ஒரு பிரசங்கத்தை கேட்கிறீர்கள், அதில் கர்த்தர் எதையெல்லாம் உணர்த்துகிறாரோ அதையெல்லாம் நீங்கள் உணர்வடைந்து அதற்கு ஒப்பு கொடுத்து அதையெல்லாம் பொருத்தனை செய்து அந்த பொருத்தனைகளை எல்லாம் உடனடியாய் நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தால் தேவன் பிரியமுள்ளவராயிருக்கார். அப்படி நம்ம செய்யாமல் போகும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாத குறைச்சல் மட்டுமல்ல, அது மிகவும் ஆபத்தான காரியம். நம்ம பொருத்தனை செய்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் போகிறது என்பது ஆண்டவருடைய பார்வையிலே அது நமக்கு ஒரு மிகவும் தவறான காரியம். அது நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கக்கூடிய மிகவும் ஒரு மோசமான விஷயமாய் மாறிவிடுகிறது. அந்த ஒரு வசனத்தை மட்டும் பாருங்க, கடைசி இந்த 6ஆம் வசனத்தை திரும்பி படிக்கிறேன் பாருங்க. உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதேங்கிறார் இல்லையா? உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு, அதாவது உன் வார்த்தையினாலே எந்த வார்த்தை? பொருத்தனை செய்தமே அந்த வார்த்தை. நீ தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு, அதனால என்ன நடக்குதுன்னா உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன். தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன். நம்முடைய கைகளின் பிரயாசம் அழிக்கப்படுகிறது, ஆசீர்வாத குறைச்சல் வருகிறது. அப்படி செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் பொருத்தனை செய்து அதை நம்ம நிறைவேற்றாமல் போகும் பொழுது கைகளின் கிரியைகளை கர்த்தர் அழித்து விடுகிறார் பைபிள்ல போட்டிருக்கு. அப்போ அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாத குறைச்சல். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை, நம் செய்கின்ற காரியங்களை வாய்க்காமல் போக பண்ணி விடுகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் போகும் பொழுது நாம் செய்கிற காரியம் வாய்க்காமல் போய் விடுகிறது. இது எதனால் வருது தெரியுமா? பொருத்தனை செய்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் போகும் பொழுது அல்லது காலதாமதம் பண்ணும் பொழுது இது நடக்குது. அப்போ பொருத்தனை செய்ய வேண்டும். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு நடுவில் இருக்கக்கூடியதா இருக்கணும். அது அந்தரங்கமாக இருக்க வேண்டும். அது உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். சும்மா காணிக்கை கொடுக்கிறேன், ஒரு சாட்சி சொல்றேன், அது கிடையாது. வாழ்க்கையில மாற்றம் வரணும். வாழ்க்கையில மாற்றம் வராமல் ஒரு காணிக்கை கொடுக்கிற பிரயோஜனம் கிடையாது. வாழ்க்கையில மாற்றம் வராமல் ஸ்டேஜில் நின்று கர்த்தர் எடுக்க அதை செய்தான் சாட்சி சொல்றதுல அர்த்தமே கிடையாது. வாழ்க்கையில மாற்ற வேணும். அதுதான் சாட்சி, அதுதான் பொருத்தனை, அதுதான் நிறைவேற்றுதல். அதை இமிடியேட்டா செய்யணும், தாமதம் இல்லாம செய்யணும்.
தாமதப்படுத்தினாலே நாம் மூடர்கள். நாம செய்யாமல் போனால் ஆண்டவர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நீக்கி விடுகிறார். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வசனத்தை படிங்க, நல்ல செய்தியை கேளுங்க, உடனுக்குடன் தீர்மானம் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில் அதை அபியாசம் பண்ணுங்க. இதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மிடத்துல கேட்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, பொருத்தனை என்பது என்ன என்பதை குறித்து இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்க எதிர்பார்க்கிற பொருத்தனை உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அந்த பொருத்தனையிலே நாங்கள் உண்மையாய் இருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த பொருத்தனைகளை எங்களுக்கு ஆசீர்வாத குறைச்சலை உண்டாக்கி விடாதபடிக்கு, நாங்கள் மூடராய் போய் விடாதபடிக்கு கர்த்தரைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.